ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்து இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலேயே உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்குறது. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்தை விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. அது இன்னும் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அம்மா, நானும் தினேசம் மண்டபத்துக்கு போறேன். நீங்க விக்கி கூட வந்துருங்க, சரியா? அப்புறம் இவங்கெல்லாம் நடுராத்துல வாரேங்க. இப்போ வேண்டாம், மண்டபத்துல தூக்கமும் வராது. நடுராத்துல வராங்களா? இல்லம்மா, 1 மணி 1:30 போல வரேன்னு அக்கா மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அங்க வந்தாலும் தூக்கம் வராது அப்படின்னு. சரியா? ரோகிணி எங்க ஆளே காணோம்? அப்பாக்கு 2 நாள் அழைச்சது, மண்டபத்துக்கு அங்கே அழைச்சாங்க, தூக்கலையா. அதனால ரோகிணி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டாங்களா? ஆமாமா, அப்பாவும் தங்கச்சி ரோகிணி வீட்டுக்கா போயிட்டாங்க. காலைல 3 மணிக்கு நான் போய் கூப்பிட போனோம். அப்படியா? உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லலையே? ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. அன்னைக்கிளி, நீ மண்டபத்துக்கு வரலையா? இல்ல மாமா, நாளைக்கு காலையிலே நான் வரேன். ஏமா? இல்ல மாமா, இப்ப எனக்கு மண்டபத்துக்கு வர முடியாது, குழந்தை இருக்கா. யார் குழந்தைமா? எனக்கு தெரிஞ்சவரோட குழந்தை. காலையில கொண்டு அவர்கிட்ட கொடுக்க போனோம். அதனால நான் நாளைக்கு காலையிலே வரேன் மாமா. சரிம்மா, சரி. ஆண்டியத்தை உள்ளதான் இருப்பா, பிள்ளைக்கு தொட்டில் கட்ட சொல்லு. பச்சை பிள்ளையா இருக்கான்ல? சரிங்க மாமா. சரி, பிள்ளைக்கு அம்மா வந்திருக்காங்களா எப்படி? இல்ல மாமா, அம்மா வரல, நான் அதை தூக்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, பச்சை பிள்ளையா இருக்கான். ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவ? தாய்ப்பால் எதுவும் குடிச்ச போறான்? இல்ல, அவன் டப்பா பால் தான் குடிப்பானா, செர்லாக்கு சாப்பிடுவானா. சரிலா தானே, அப்போ நம்ம வீட்டுல இருக்குது. சரிம்மா, ஆண்டியத்தை உள்ளதான் இருந்தா வேணா பிள்ளை கூட பாத்துக்கிடுவா. நான் பாத்துக்கிறேன் மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் வேற யாரையும் சேர்ற மாதிரியும் தெரியல. சரிம்மா, தெரிஞ்சவங்க குழந்தைன்னா யார் குழந்தை? அதான் தெரிஞ்சவங்க குழந்தைன்னு சொன்னால, அதான் நமக்கு தெரியாம எந்த தெரிஞ்சவங்கன்னு கேட்கண்டாமா? ஏண்டா, அவளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க போறாங்க. யார் குழந்தை? எனக்கு தெரிஞ்சவங்க குழந்தை. என்னடாச்சு உனக்கு? இல்லண்ணே, ரொம்ப கை குழந்தை இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா தெரியாதவங்க குழந்தை தூக்கிட்டு வந்தா பிரச்சனை தானே வரும். அதெல்லாம் எதுவும் வராது, நான் பாத்துக்கிடுவேன். அப்படியே பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்பாவை கூப்பிட்டா உடனே வந்துருவாங்க, ஒன்னும் பயம் வேண்டாம். அதான் சொல்லிட்டால, அப்படி ஏதாவது பிரச்சனை அவங்க அப்பா உடனே வருவான்னு சொல்றாரு. எதுக்கு தேவையில்லாத? நீ டாக்டர் தானே? தென்னரசே, என்னாச்சு உனக்கு? இல்ல சொன்னேன், அடுத்தவங்க குழந்தைய போய் வேலையை பார்த்த போ. இல்ல சொன்னேன், போன்னு சொன்னேன். வா, வண்டி எடு, போவோம். சரி. அச்சோ, என்ன தங்க போல? இங்க பாருங்க, பாரு, அம்மா இங்கதான் நிக்கேமா. என்ன தங்க, அம்மா தேடுனியா? சரிம்மா, அம்மா உன் கூட தான் இருக்க, சரியா? என்னம்மா, பிள்ளைக்கு போய் பசிக்கா? வா, அம்மா எனக்கு பாலை காய்ச்சி தரேன், பாலை குடிங்க. சமத்து குட்டில. சரி, மறுபடியும் வாக்கிங்லாம் போலாம். அச்சோ, ராரோ, யாரு செல்லம்? என் தங்க பிள்ளையா? அன்னைக்கு சொல்லுங்க மாமா. இல்ல ஒண்ணு இல்ல. சரிம்மா, குழந்தை அம்மா தேடலாம் பாரு. அவங்க அம்மா கூட்டு வந்துருக்கலாம்ல. இல்ல மாமா, அம்மா இல்ல. என்ன சொல்ற? சொன்னது கூட இல்ல மாமா. சரிடா, வரியா? நம்ம அங்க உள்ள போலாமா? வா. இவ ஏதாவது பொது பிரச்சனையை உள்ள எடுத்து வர போறா, பாத்துக்கிட்டே இருங்க. இங்க பாரு தென்னரசே, ஒரு பொண்ணு தொட்டதெல்லாம் தப்புன்னு கண்டுபிடிக்க கூடாது. ஒரு திருப்பு தப்பு பண்ணிட்டா அவ தொட்டதெல்லாம் தப்பா? இல்லம்மா, அந்த குழந்தைல அம்மானு கூப்பிடுது. அதான் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சால, அந்த குழந்தைக்கு அம்மா இல்லன்னு. இங்க பாரு, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு அளவுக்கு மீறி சந்தேகப்படுறதும் தப்பு, அளவுக்கு மீறி அவகிட்ட கேள்வி கேட்கறதும் தப்பு. நல்ல பையங்களா இருப்பீங்க நம்புறேன். சரிங்கம்மா, நான் மண்டபத்துக்கு கிளம்புறேன். என்ன இடம் பண்ணிட்டு இருக்க? வாயா. சரி. இல்ல, எனக்கு அப்புறம் நான் வாழதுல அர்த்தமே இல்ல. இதுக்கு மேல நான் ஒரு நொடி கூட உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்தாதான் என் இதயத்துக்கு விடுதலை. இல்ல, என் இதயத்துல இருக்க வழியிலே நான் செத்துருவேன். அழகான ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டேன். அழகான ஒரு வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். ஏன் பொண்டாட்டி எனக்கு சொந்தமானவா, நான் காதலிச்சவா, இப்ப இன்னொருத்தன் குழந்தானு. இல்ல, இந்த வழி எனக்கு வேண்டாம், இந்த வழி வேண்டாம். அவ இப்ப இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டா, இன்னொருத்த குழந்தைக்கு தாயாயிட்டா. எனக்கு என் பிள்ளைக்கு தாயா இருக்க வேண்டியவா இன்னொருத்தனுக்கு
இதுக்கு மேல நான் உயிரோட இருந்தா நான் நெஞ்சு அடிச்ச செத்துருவேன். என்னால வாழ முடியாது, என்னால வாழவே முடியாது. இல்ல, என்னால இதுக்கு மேல வாழ முடியாது, என்னால வாழ முடியாது. செத்தாதான் என் ஆத்மாக்கு விடுதலை, நான் செத்தாதான் என் இதயத்துக்கு விடுதலை, நான் செத்தாதான் என் ஆத்மாக்கு விடுதலை. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இது விக்ரம் பையன் தானே? டேய் விக்ரம், அவன இங்க வா. உங்க அப்பா விக்ரம் தானே? சரி, ஏதோ உங்க வீட்டுக்கு குட்டி தம்பின்னு சொன்னீங்க, என்ன? அன்னக்கிளினா உங்க பாட்டியா? இல்ல, சிங்கப்பூர்ல இருக்காங்கல்ல அன்னக்கிளி அக்கா. இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து ஏரோப்ளேன்ல எல்லாம் வந்திருக்காங்க. எங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க மட்டுமா வந்தாங்க? ஆமா, ஜெயச்சி பாக்காங்கல்ல, எங்க ஜெயச்சி அப்பாக்கு கல்யாணம். அன்னக்கிளி அக்கா சிங்கப்பூர்ல தான் எங்க அன்னக்கிளி அக்கா வேலை பார்க்காங்க. ரொம்ப நிறைய சம்பளம், துட்டு நிறைய கொடுக்காங்கல்ல, அதுக்கு தான் சிங்கப்பூர்ல போய் எங்க அன்னக்கிளி அக்கா வேலை பார்க்காங்க. ஜெயச்சி அப்பா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. மாமா யாரும் கூட வந்திருக்காங்களா? மாமாவா? இல்லையா, அன்னக்கிளி அக்கா மட்டும் தான் வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு தம்பி பாப்பா இருக்குன்னு சொன்னீங்க. நாளைக்கு உங்க ஜெயராஜ் மாமாக்கு கல்யாணமா? எங்க சேச்சி மாமாக்கு நாளைக்கு கல்யாணம். எங்க சேச்சி மாமாக்கும் அழகி அத்தைக்கும் நாளைக்கு கல்யாணம். நாங்க மண்டபத்துக்கு இப்ப போயிருவோம். எங்க மாமா எங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. எங்க விக்கி மாமா, எங்க பொண்ணுத்திர மாமா, எங்க தருண் மாமா, எங்க கிஷோர் மாமா, டேனில் மாமா, எல்லாரும் எங்களுக்கு புது ட்ரெஸ், நமக்கு சூளா வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல தமிழாசி. ஆமா, எங்க அப்பா பொண்ணுத்திர தான். இவருக்கு எங்க அத்தைக்குலாம் சேலை வாட்சி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்க விக்கி அப்பாவும் தான், எங்க தருண் அப்பாவும் சேர்த்து, எங்க சேராச்சி அப்பாவும் சேர்த்து தான். ஆமா, எங்க அம்மைக்கு எங்க அம்மா தான் எங்க பொண்ணுத்திர மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அழகா பேசுறான் விக்ரம் பையன். எப்படியோ வழி தவறி போனான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. அவனுக்கு கூட ஆரம்பத்துல ரோஹிணியை பிடிக்கவே பிடிக்காது, ஆனா வாழ்க்கை தக்க வச்சுக்கிட்டான். நல்ல குழந்தைங்க, நல்ல குடும்ப வாழ்க்கை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க அன்னக்கிளி அக்காவுக்கு கல்யாணம் முடியலையா? கல்யாணமா? டேய், அன்னக்கிளி அக்காக்கு கல்யாணமாடா? இல்லையா, அவங்க வெளிநாட்டுல வேலை பார்க்காங்க. அதுக்கு மாமா இல்லையா? மாமா இல்லையா? மாமா இல்லையா? அப்படின்னா அன்னக்கிளிக்கு கல்யாணம் முடியலையா? இல்ல, அன்னக்கிளி அக்காக்கு இப்ப கல்யாணம் இல்ல. இப்போ ஜெயராஜ் அப்பாக்கு தான் கல்யாணம். இல்ல, எனக்கு இதுதான் மறுபடியும் கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாய்ப்பு. நான் இப்பவுமே அந்த வீட்டுல உள்ளவங்கிட்ட பேசுறேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவதே நான் என் வாழ்க்கையை தக்க வச்சுக்க போறேன். இல்ல, நான் என் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ். இங்க வாங்க. விக்ரம் வந்தானே நீ, அவனே மாதிரி இருக்கான் பாரு. அச்சு வாத்தால ஜெராக்ஸ் அப்படியே இருக்கான் விக்ரம் மாதிரியே. ஆமா, உங்களுக்கு தம்பி பிறந்திருக்கோ? எங்க தம்பி தூங்கிட்டே தான் இருப்பான். அவன் யாரு மாதிரி இருப்பா? அவனே இல்ல, அவன் எங்க அப்பா மாதிரி இருப்பான். அப்படியா? ஆமா, டேய் அப்படிதானடா. பொண்ணு. ஆமா, அவன் எங்க பொண்ணுத்திர மாமா மாதிரி தான் இருப்பான். உன் பேர் என்ன பேரு? என் பேரு பொண்ணு, என் தம்பி பேரு துரை. பொண்ணு துறையை தான் பிரிச்சு வச்சிருக்கோ? மூணாவது தம்பி பேரு விக்கி மாமா.
அப்போ இன்னும் நிறைய தம்பி வரும். எங்க தம்பி இருக்கான். உனக்கும் தம்பி இருக்குதோ? உங்க தம்பி பேர் என்ன பேரு? அவங்க தம்பி பேரு சேர்மத்தரன். ஓ, சேர்மத்தரனா? ஓ, என் பேரு தமிழரசி. அப்படியா? நீ யார் மகா? நான் பொண்ணுத்திரமாவா? பொண்ணு திரும்பவளா? சரி, நான் உங்க வீட்டுக்கு மாமாவா வரேன். எங்க வீட்டுக்கு மாமாவா வர போறீங்களா? ஆமா, சரி நான் வரேன். டேய், அம்மா உன்கிட்ட யாருக்கிட்ட அனாவசியமா பேசாதன்னு சொன்னாங்களாடா? நீ தானே பேசுன? டேய், நீ தான்டா பேசுன, நான் பேசவே இல்லடா. நான் அமைதியில தான்டா நின்னேன். நீ பேசலையா? நீ பேசின போய் தான் நான் பேசுனேன். டேய், நான் பேசவே இல்லடா. நான் எவ்வளவு அமைதியில நின்னுட்டு இருந்தேன்டா. ஏடி, வீட்டுல கதைய புரி சொன்னதே நீதான். இந்த பாரு, என்னெல்லாம் மாட்டி விடாத சொல்லிட்டேன். டேய், உனக்கு தெரியாது. நீ தான் எல்லாத்தையும் சொன்ன. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நான் வீட்டுக்கு ஓட போறேன். இவ வேற தப்பிச்சிட்டா. அந்த மாமா வேற என்னமோ சொல்லிட்டு போனாவல. வீட்ல போய் நம்ம அம்மா நமக்கு சூடு வச்சிருவாளோ? எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிடணும்பா. இல்ல நம்ம அவளோட சூடு வச்சிருவாள. என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் அம்மா நின்றுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. யாருக்கு கழுத்தை முடிக்கணும் இல்லையா? உன் கழுத்தை நான் முடிக்கணும் பாத்துக்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி சரி, நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல. இங்க பாரு, நாளைக்கு கல்யாணத்துக்கு நீ கட்டிக்க போற பொண்ணு வருது. அந்த பிள்ளைகிட்ட பார்த்து கொஞ்சம் பேசு. அதே வீட்டுக்கு ஒத்த புளியாம். கொஞ்சம் செல்லமா வளர்த்துருக்காங்க பொழுது. கொஞ்சம் பிடிவாத போனா இருக்குமா? எனக்கு வாய்க்கிறதெல்லாம் அப்படிதான் வாய்க்கும். ரொம்பதான் சரிச்சுக்கிட்டா உங்க பிள்ளை அப்படிதான் இருக்கும். அப்பா கிட்ட செல்லமா வளர்த்துல அப்படிதான் இருக்கும். அப்படி இல்ல, என் வீதி எனக்கு அப்படித்தான் அமையும். நீ இப்ப எங்களை பார்த்து எங்க கட்டிக்கிட்டு இருக்க? வரதெல்லாம் எனக்கு பிடிவாதமா தான் வருது. நான் என்ன பண்ணட்டும்? இவனுக்கு இப்ப என்ன வேணுமா? என்ன வேணும் உனக்கு இப்போ? என்ன சொல்லி தொலை. மனசுல என்ன இருக்குது? நாளைக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து வச்சதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு வேண்டாம் வேலை பார்த்துட்டு போயிடாத. உண்மை சொல்லி, இல்ல நாளைக்கு அந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லணும். அது ஆசையோட வரும். புதுசுல பார்க்க போறோன்னு. என்னதாண்டா உன் மனசுல இருக்கு சொல்லு. எதுனாலும் சொல்லுடா. நாளைக்கு கட்டிக்க போற பொண்ணு வருதுல்ல, நீ அந்த பிள்ளைகிட்ட ஜமா நின்னுட்டு இருந்தானா? எல்லாம் தாள விதி வரட்டும். எல்லாம் பிடிவாதமா வரணும்னு இருந்திருக்கேன். அதே நான் வாங்கிட்டு வந்த வரேன். அப்படி உண்மை சொல்லு, மனசு என்ன இருக்கு? அன்னைக்கு நீ பிடிச்சிருக்கா? அவட வாழணுமா? சொல்லுடா. ஒன்னும் இல்ல, நான் அக்கா கிட்ட பேசுறேன். இங்க பாரு, பிடிச்சவங்களோட வாழ்றதுக்கு பேர் தான் கல்யாணம். என் அம்மாவுக்கு பயப்படுதியா? ஆமா, பிடிச்சவங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு கொடுப்பனை இருக்கு பாரு. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி தொலையண்டா. ஆமா, நாம சொல்லிட்டா போதும். இல்ல என்கிட்ட சொல்லுங்க. நீ இப்ப எதுக்கிட்ட கோபப்பட்டு இருக்கா? நான் பிடிச்சிட்டு சொன்னா மட்டும் அப்படியே எல்லாமே சேர்ந்து எனக்கு கட்டி வச்சிருவீங்க. என்னடா போட்டு தரவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கோம். ஏண்டா நீ தன்னோட வாயை திறக்காம இருந்த. அதனாலதான் சதீஷ் மாமா உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேனாரு. மீனாக்காக்கும் உனக்கு விருப்பம் இல்ல கொடுக்கறதுக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அன்னைக்கே வசிங்கப்படும் போது நீ எதுவுமே சொல்லலையா? அதான் சதீஷ் மாமாக்கும் மீனாக்காக்கும் வேதனை. அன்னைக்கு மட்டும் நீ கட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கணுமா? சொல்லல. ஆனா எப்பவுமே சொல்லாத அப்படின்னு உனக்கு கொடுக்க மாட்டேங்க. நான் என்ன பண்ணட்டும்? அம்மாவும் அப்படிதான் சொல்றாங்க. அன்னைக்கு நான் என்ன என் சூழல் அப்படி இருந்தது. நான் என்ன பண்ணட்டும்? பாரு, இதே தப்பதான் எல்லாரும் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கடா. இது என்னடா இருக்குது? அது சேரணும் சேராம போறோம். ஏண்டா பிடிச்சிருக்கா இப்ப சொல்லு. அது எப்படி சொல்ல, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்குலயம்மா இவனா பணத்திறன இங்க எதுக்கு வந்திருக்கான்? இவனுக்கு என்ன? டேய், நீ எதுக்கு வந்த? டேய், உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மதம்? எதுக்குள்ள நீங்க வந்திருக்க? சாரி, நான் கொஞ்சம் பாட்டிக்கிட்ட பேசணும். என்னவா இருக்கும்? டேய், உனக்கு இங்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல. வீட்டுல வெளிய போடா. உன்னை அடிச்சு துரத்துன. என்ன என்ன வேணும்? என்ன எதுக்காக இப்ப அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன? டேய், அடிச்சு கோயிலுக்குள்ள போயிரு. போடா. அன்னைக்கு கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சது. சொட்டியை எண்ணி வர ரஸ்கர். என்ன வேணும்? இல்ல, நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரலன்னு. அப்ப எதுக்கு வந்திருக்க? இங்க பாரு, அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. புரியுதா? உனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆகி போச்சு. இப்ப என்ன? டேய், பாப்பல இல்லையா? கொண்டு வாக்கிடுவேன். பாட்டி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பொருளோட மதிப்பு நமக்கு தெரியாது. அது இன்னொருத்தவங்க கைக்கு போகும்போதுதான் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்ம இழந்திருக்கோம்னு தெரியும். அப்படிதான் என் வாழ்க்கையிலையும் அன்னைக்கிளி விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கத்தை நான் இழந்திருக்கேன். என் அழகான வாழ்க்கை, என் அழகான எதிர்காலத்தை என் கண்ணு முன்னாடியே நான் நாசம் பண்ணியிருக்கேன். இங்க பாரு அசோகே, அவ இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா. நீ திருதுனது எனக்கு சந்தோஷம். ஆனா இனி அவ வாழ்க்கையில வர்றது உனக்கு நல்லதில்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அன்னைக்கிளி பட்டி, அப்படி சொல்லாதீங்க பிளீஸ். பிளீஸ் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு என்ன கிளி வேணும். உன்னை இங்க அடிச்சு துரத்துக்குள்ள நீனா போயிட்டா உனக்கு நல்லது. நீங்க எனக்கு கொன்னு போட்டாலும் சரி, நான் ஏற்கனவே சாக போனவன் தான். அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
ப்ளீஸ் எனக்கு என் கூட சேர்த்து வைங்க. சத்தியமா சொல்றேன், நான் இனி அவளை நல்லா பாத்துக்கிடுவேன். சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் அவகிட்ட கோவப்பட்டா கூட என்கிட்ட இருந்து அவளை நீங்க கூட்டிட்டு போங்க. சத்தியமா நல்ல வாழ வைக்க அவளை என் மனைவியா, என் துணைவியா, என் உயிரா நான் பாத்துக்கிடுது. என் அன்னைக்கிலேயே என்கிட்ட கொடுத்துருங்க. அஞ்சயமா என் வாழ்க்கை தட்டி பறிச்சிடாதீங்க. இனி அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். பொறுத்துறேன்னு சத்தியமா நான் நல்லா பாத்துக்கிட்டேன்னு என்கிட்ட கொடுத்துருங்கண்ணா. நான் உங்க காலை வந்து கெஞ்சி கேட்கிறேன்னு கொடுத்துருங்கண்ணா. பொறுத்துறேன்னு என்கிட்ட கொடுத்துருங்கண்ணா. ஆனா நான் நல்லா பாத்துக்கிட்டேன்னா இனி எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்னு. ஆனா என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துருங்கண்ணா. ஆனா நான் உண்மையா சொல்றேன், நல்லா பாத்துக்கிட்டேன்னு. ஏதாவது கொடுமைப்படுத்துற மாதிரி தெரிஞ்சா கூட எனக்கு கொன்னு போட்டுருங்கண்ணா. அண்ணே நான் வாழணும்னு, எனக்கு எண்ணெய்கிளி வேணும்னு. நான் அவளை காதலிச்சதெல்லாம் உண்மைதானே, அவன் எனக்கு வேணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். பணத்தாசை, பணத்தை கட்டி இந்த வேலை கொடுத்து வாங்கினாங்கன்னு புத்தி வேலை செய்யல. சின்ன பையனா வேலை செய்யல. வயசு கண்டதுக்கு அப்புறம் தானே புரியுது யாருக்கு அவன் பொண்டாட்டி நான் விட்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு. கேப்பார் பேச்சை கேட்டு என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்தி என் புள்ளைய கொண்டு. அண்ணே இந்த குற்றணிச்சிலே என்னால வாழ முடியாதுன்னு அவளை என் கூட சேர்த்து வைங்கண்ணே. நான் செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவணும்னு. அண்ணே நான் சத்தியமா சொல்றேன், மகாராணி மாதிரி பாக்குறேன்னு. அண்ணே எனக்கு கொடுத்துருங்கண்ணே, அவட்ட சொல்லுங்கண்ணே, என்னை ஏத்துக்க சொல்லி சொல்லுங்கண்ணே. எனக்கு அவன் வேணும்னு. எல்லாம் கூடி வர நேரத்துல சரி சரி எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தட்டி விட்டுட்டேன்னு. இல்லைன்னு எனக்கு என் வேணும்னு, எனக்கு அவ வேணும்னு, எனக்கு அன்னைக்கிளி வேணும்னு மனசார விரும்பிட்டேன்னு. அவனை இங்க அனுப்பி வச்சிருங்கன்னு. அது அவனுக்கும் அவளுக்கு எதுவும் நாய் போச்சுன்னு டைவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாளான்னு. எனக்கு வேணும்னு. இவ்வளவு நேரம் புதுங்கிட்டாடா இருந்த நீ. ஓடிவில்ல 1000 வாட்டி கேட்டனடா, அந்த புள்ளைய கட்டிக்கிறதியா எல்லாரும் கேட்டனடா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருந்த? அவனை எப்படியாவது போக சொல்லுன்னு. எனக்கு வேணும்னு, எனக்கு அவ வேணும்னு. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, என் அன்னைக்கிளி என் கூட அனுப்பி வச்சிருங்க பாட்டி. நான் நல்லா பாத்துக்கிட்டேன் பாட்டி, சத்தியமா சொல்றேன் பாட்டி. நான் இது மாதிரி எதாவது தப்பு பண்ணா எனக்கு கொன்னுருங்க பாட்டி. பாட்டி பாட்டி என் பொண்டாட்டி எனக்கு வேணும் பாட்டி. என் அன்னைக்கிளி எனக்கு வேணும். அவ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதான் இப்போ ஒரு பெரிய இடத்துல நீ பேசி முடிச்சு அந்த பிள்ளை கூட வாழ்ந்துட்டு இருக்க. அங்க வாழ்ந்துகிட்டு தான் இங்க வந்து பண்ணி கேட்கறியோ? அதான் ஒரு பொண்ணை கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். வெளியே வந்திருக்கேன். அதான் அந்த எம்பி பொண்ணு தானே, நான் மனப்பூர்வமெல்லாம் சம்மதிக்கல. அவங்க தான் அவங்க தேவைக்கு என்ன வச்சிருக்காங்க. எம்பி தான் என்ன மிரட்டி பறிக்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ண பாக்குறாரு. அவளை எனக்கு பிடிக்காது பாட்டி. பிடிக்கிட்டாலும் எம்பி தானே உன்னை மருமகன் சொல்லிட்டு இருக்காரு. என்கிட்ட இருந்த எல்லா பிசினஸையும் பிடிங்கிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. நானும் வழி இல்லை, இனி எனக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால அவங்க சொன்ன சொல்லுக்கெல்லாம் தலையாட்டுனேன். ஆனா இப்பதான் எனக்கு புத்தி வந்தது, என் பொண்டாட்டி மட்டும் போதும். நான் ஏதாவது வேலை செஞ்சு என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்திடுவேன். எனக்கு பணம் காசு எல்லாம் வேண்டாம். என் உசுறு என் பொண்டாட்டி மட்டும் போதுன்னு வந்திருக்கேன். அவளை என் கூட அனுப்பி வச்சிருங்க பாட்டி. நிக்க இப்ப நல்லா ஆத்திரப்படு. ஒரு நாள் போட்டிக்கு ஆள் நினைச்சிட்ட. இதே தப்பு தாண்டா காலங்காலமா எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் போது வரமா தெரியல, இவனுக்கு கைக்கு போயிருவானோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பயம் வருது. எனக்கு அன்னைக்கு வேணும், நான் நல்லா பாத்துக்கணும். இனி நான் உறுதியா இருக்கேன், எனக்கு அவ வேணும். இவனை எப்படி அதுங்க தான் அனுப்பிடணும். அறிவுகட்ட முட்டாளே, எத்தனை வாய்ப்பு, எத்தனை சந்தர்ப்பம். சரி அவளை பரவாயில்ல, மீனாக்கா உனக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. சொன்ன கேளு. ஏன்னா நீ அவ்வளவு காயப்படுத்திட்ட. ஒரு திருப்பு மனசு காயப்பட்டுச்சு. சத்தியமா சொல்றேன், ஒரு மீனாக்கா உனக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, செம்பலியக்கா தமிழக்கா எல்லாம் உனக்கு கொடுக்க ஆசைப்பட்டாங்க. நீ பண்ண முட்டாள்தனம். இங்க உன் காதலுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். தென்னரசும் அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா இருக்கும். நீ 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 பார்த்த முட்டாள்தனம். இப்போ மறுபடியும் அசை கொண்டானே அஞ்சலா படங்க கொண்டு எரிஞ்சிட. தப்பு தானே, நீ நினைச்ச முடியல. ஏதாவது பண்ணு, உன்னால முடியலன்னு சொல்லுங்க. நான் விக்கிறேன்னு பாக்குறேன், அவனால என்னால காப்பாற்ற முடியும். எனக்கு வேணும், நான் விக்கிறேன்னு பார்க்க போறேன். கொண்டு எரிஞ்சிடறேன், சத்த கட்டாம இரு. இங்க பாரு, எனக்கு வேணும். இதெல்லாம் நான் எங்கேயாவது கூட்டிட்டு ஓடிடுவேன். ஆமா, எல்லாரும் கையை பிடிச்சு கொடுத்து ரெடியா இருந்தோம். அப்பெல்லாம் வேண்டான்னு இப்ப இழுத்துட்டு ஓடுவான். அவன் வந்துட்டு மறைச்சு சொல்லி பாப்பா. அவளை நான் அடிச்சு வச்சிருக்க, நீ அவளை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கா. நீ அதனால சரி சுவாமா நீங்க இருந்தது போதுன்னு அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாரு. எவ்வளவு வேலை பார்த்து வச்சுட்ட. போடா.
அன்னைக்கு அன்னைக்கு கொஞ்சம் மனசு இறங்க அன்னைக்கு என்ன மன்னிச்சிரு. உன்னை அடிச்சு துன்பப்படுத்தி உன் பிள்ளைய கொண்டு சித்திரவதைப்படுத்திட்டே என்ன மன்னிச்சிரு. சாகதான் போனேன், சத்தியமா சாகதான் போனேன். கடைசியா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அத உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை கூட்டு போலான்னு வந்திருக்கேன். வா அன்னைக்கு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா அன்னைக்கு, சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன். உன்னை உண்மையா விரும்புறேன். வா அன்னைக்கு. அன்னைக்கிலே அன்னைக்கிலே இல்ல, நான் இனி உன்னை தனியா விட மாட்டேன், உன்னை அனாதை விட மாட்டேன். உன் காதல் கிடைக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட காதல் பிச்சை கேட்பேன். நான் இனி சாக மாட்டேன், உனக்காக வாழுவேன். எனக்காவது ஒரு நாள் உன் மனசுல நான் இடம் பிடிப்பேன். என்ன நான் உண்மையா காதலிச்சேன்னு உனக்கு தெரியும். என் புத்தி தான் மாறிச்சு, காதல் மாறல. சாரிண்ணா, எனக்கு அன்னைக்கு வேணும்னு, அவ எனக்கு வேணும்னு. என்னம்மா நீங்க ஒண்ணுமே பேசவே இல்ல? என்ன பேச சொல்ற? அவ இப்பெல்லாம் பேசிட்டு போறா, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இப்போ நான் என்ன முடிவு எடுக்க நீ சொல்ற? முடிவெடுக்கிற வயசுல அவ இருக்கா, அவ முடிவெடுக்கட்டும். அவளை முடிவெடுக்கிறதுக்கு இந்த திருப்பாது விடுங்க. எப்பவும் ஒரு பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி மறுபடியும் அவளை தப்பு பண்ண வைக்காதீங்க. அம்மா நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ முடிவெடுக்க வேண்டியது அவ மட்டும்தான். அவ வாழ்க்கையில தலையிடறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை இல்ல. அவ வாழ்க்கை அவ முடிவெடுக்கட்டும். அவளுக்கு எதுவும் தெரியாது, அவ சின்ன புள்ள, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அவளை முடிவெடுக்க விடாம அவளை மேலும் மேலும் சிக்கல வைக்கிறதே நம்ம தான். அவ முத ஒரு முடிவெடுக்கும் போது நம்ம தடுத்தோம், ஏன்னா அவ அறியாத வயதுல இருந்தா. அப்போ நம்ம தடுத்தது நியாயம். ஆனா இப்ப பல அடிகள் பட்டு பல இடங்கள்ல போய் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இப்ப அவ கை நிறைய சம்பாத்தியம் பண்றா, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா. அவ 4 இடத்துக்கு போயிருக்கா. இப்ப சொல்ல போனா அவளுக்கு இப்ப எல்லாமே தெரியும். இப்பவும் போய் நாம எப்படி அவ வாழ்க்கையில போய் முடிவெடுக்க முடியும்? இப்ப நம்ம யாருமே அவ வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாது. அவ வாழ்க்கைய அவ முடிவெடுக்கட்டும். அவ எது எடுத்தாலும் அது அவளையே சாரும். நீங்க யாரும் எந்த முடிவும் எடுக்க கூடாது. அவ யாரை ஏத்துக்கிறதா ஏத்துக்காம போறா, இல்ல நான் இப்படிதான் வாழ போறேன்னா அவ வாழட்டும். யாராவது அந்த புள்ள வாழ்க்கையில தலையிட்டீங்க, அவளுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம அவங்க வாழ்க்கையில முடிவெடுக்க முடியும். இப்ப அவ வாழ்க்கைய அவ தான் முடிவெடுத்து ஆகணும். ஒருவேளை அவ எடுக்கிற முடிவு தவறா இருந்துச்சுன்னா சொல்லலாம், அவ்வளவுதான். மத்தபடி நம்ம எதுவும் பண்ண கூடாது. திருப்பு தடுத்தோம், அவ கேட்கல, வாழ்க்கை சீரழிச்சிட்டு வந்தா. அடுக்கடுத்து திருப்பி வந்தா. அந்த புள்ள சரியான முடிவெடுத்துச்சு, நாம தான் தப்பான முடிவெடுத்தோம். அந்த தண்டனையை அவ தான் அனுப்பிச்சா. மறுபடியும் முடிவெடுத்தோம், அது அவளதான் பாதிச்சது. இப்ப அவளா ஒரு முடிவெடுத்து வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ எடுத்த முடிவு சரியா இருக்கு. அவளை அவ போக்குல விடுறதா நல்லது. இல்லம்மா, அது தென்னரசு. நீங்க ஏதாவது பேசுனா அன்னைக்கு கிட்டே பேசுங்க, டைரக்டா பேசுங்க. மிரட்டல உருட்டல இருக்க கூடாது, கட்டாயப்படுத்த கூடாது. அவளுக்கு தோணுச்சுன்னா ஏத்துக்கிட்டோம், இல்ல அவ வெளிநாட்டுல போய் வாழ நினைச்சா வாழட்டும். யாரும் அவ விஷயத்தை தலையிடக்கூடாது. ஏமா ஒரு பக்கம் பார்த்தா இந்த இந்த அசோக மனசை மாத்திராம இருக்க. இங்க பாரு, நான் திரும்ப சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு எந்த முடிவுமே எடுக்க தெரியாது அப்படின்னு முடிவு பண்றதே நீங்க தான். அவன் முடிவு சரியா தான் எடுப்பா, நாம தான் குழப்பி விட்டுறோம். கொஞ்சம் நிதானமா இருங்க, அவ யோசிக்கட்டும், அவ வாழ்க்கை அவ பார்க்கட்டும். கொஞ்சம் அமைதியா இருங்க, அவ என்ன முடிவு எடுக்கான்னு பார்க்கலாம். அவசரப்படாம பொறுமையா இருங்க. நீங்க இப்படி பதறிக்கிட்டே இருந்தா அவ்வளவு அவசரமா தான் முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். அமைதியா இருங்க. அவளுக்கு கல்யாணம் வேணா தானா தேடி வருவா. எனக்கு நேரம் கல்யாணம் வேணும்னு கேட்பா. அதை விட்டுட்டு நாமளே எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம், போங்க. பொம்பளைங்க கிள்ளி கரையாய் போச்சுல உங்களுக்கு. அதுலயும் ஒரு டைவர்ஸ் ஆயிடக்கூடாது. அவன் எடுக்கிற முடிவுல தப்பா இருக்குன்னு உங்க முடிவு. போங்க போங்க, அவன் வாழ்க்கைய அவன் முடிவு எடுத்துக்கிட்டு வா, கிளம்புங்க. வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில எப்பமாவது ஒரு திருப்பு தான் வரும், நாம தான் சரியா பயன்படுத்திக்கணும். திருப்பு தான் வாய்ப்பை தவற விடலாம், ஓயாம தவற விட்டோம் அது நம்ம முட்டாள்தனம். நான் எதுக்கு தேமொழி விடாம பிடிச்சேன். திருப்பு தவற விட்டோம், இந்த திருப்பு தவற விட்டோம்னா எப்பவுமே அவன் நமக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சேன். அம்மா சொன்ன மாதிரி நாம தான் நம்ம முடிவு எடுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு எது தேவைன்னு நாம தான் முடிவு எடுக்கணும். மத்தவங்களுக்கு எடுக்க விட்டோம் நம்ம காலத்துக்கு கூட்டணிச்சுலதான் இருக்கணும். இப்பவும் சொல்றேன், உனக்கு அன்னைக்கிளிதான் வேணும்னா நீ தான் முடிவு எடுக்கணும். எடுக்கிறேனே, எனக்கு அன்னைக்கிளிதான் வேணும், எனக்கு அன்னைக்கிளிதான் பொண்டாட்டியா வரணும், நான் முடிவு எடுக்கிறேன். என்னம்மா? அன்னைக்கு தேன்மொழிக்கு ஒரு கொரியர் வந்ததே. ஆமா, மண்டபத்துக்கு ரொம்ப நேரம், நான் கிளம்புறேமா. இல்லடா, அன்னைக்கு தேன்மொழிக்கு முக்கியமான ஒரு கொரியர் வந்ததே. அதான் 4 நாள்ல போய் ஆஜராகணும்னு. முக்கியமான கொரியர், நான் மேல்தோட தான் பார்த்தேன். அதை நீ அவகிட்ட கொடுத்துட்டே அப்படி. ஐயோ, மண்டபத்துல இருந்து போன் போன் வந்துட்டு. அம்மா நான் வந்து பாத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். தேன்மொழி, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, வா. நல்ல கிளம்பி வந்த, வா, நான் அப்படி தூக்கிட்டு போயிருக்கேன். மண்டபத்துக்கு போயிட்டு ஜாலியா இருக்கலாம், வா. இல்ல, அத்தை என்னமோ கேட்டாங்களே. அதான் மண்டபத்துக்கு வா, மிச்சத்தை பேசிக்கலாம், அது ஒண்ணு இல்ல, நீ வா. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் என்ன சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்லையே, ஏதோ தப்பா இருக்குதே. பொடுத்துற பிடி யாரை விட்டது?
அதான் சாப்பிடுறீங்களா? எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுதான் மாப்ள. அழகிக்கு பசிக்காம அதை கேளுங்க, அவ பசிக்கலாம் சொல்லிருப்பால. கேளுங்க தான். அழகி பசிக்குதா அப்படி? இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் சொன்னேன்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுதான் மாப்ள. அவன் பொறுத்துறீங்க, வரவங்களெல்லாம் கவனிக்கணும்ல. ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படி? ஒருத்தர் விடாம எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. விக்கியத்தனும் பொழுதுத்தனும் எல்லாரையும் வர வச்சிட்டு இருக்காங்க. சரி. என்ன? ஒண்ணுல சும்மா பார்த்தேன். நல்லா அழகா இருக்கீங்க. சரி. கனவு மாதிரி இருக்கு. கனவுலாம் இல்ல, நிஜம்தான். எனக்கு கனவு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். சரி, கீழே இருந்து எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் அல்பத்தனமா இருக்கும். அங்க பாரு. அங்க பாரு. வாங்க 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 வாங்க. சிவன் வந்திருக்கானா? ஆய், மேலவா மேலவா. சோதிக்காதடி, என்ன சோதிக்காதடி. நீ என்னத்தா சொல்லு. ஏன் அழகுக்கு யாருமே ஈடாக முடியாதம்மா. என்ன அழகா இருக்கேன் பத்தியா? இந்த கரண்ட் வந்திருக்கையிலே நான் மட்டும் தான் ரொம்ப அழகா இருக்கேன் தெரியுமா? எல்லாரும் என்னையே வச்சுக்கன்னு வாங்க பார்க்க நிறைய பேர் செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க தெரியுமா? நாளைக்கு ஃபுல்லா பாரு, என் வீடியோ தான் பாப்புலர் ஆக போகுது. சரி, என்னதான் பாப்புலர் ஆனாலும் நீ மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது சரியா? மனசை தடகாத்தமா வச்சுக்க. நான் நாளைக்கே பெரிய செலிபிரிட்டி ஆகலாம், இல்ல பெரிய நடிகை கூட ஆகலாம். மனசை மட்டும் தளர விட்டுறாத சரியா? என்ன சோதிக்காத. இல்ல எது வேணாலும் நடக்கலாம்ல, அதுக்கு தான் சொல்லுறேன். ஏன்னா நாளைக்கு நான் திடீர்னு ஒரு செலிபிரிட்டி ஆயிடலாம், அதுக்கு தான் சொல்றேன். சரிசு இல்ல சரிசு, இதோட 3ஆவது திருப்பு வந்து அழகா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. கொடுப்பதாடி. சரி சரி, இங்க பார், நாளைக்கு நான் பெரிய ஸ்டார் ஆயிருவேன். என் ஃப்ரெண்டுன்னு யாத்தினாலும் சொல்லிக்க சரியா? அது உனக்கு தனி கெத்து தானே. கெத்தெல்லாம் இருக்கட்டும், ஓ கொண்ட முடி பறந்துறாம ஃபேன் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்க. இங்க தள்ளி வாட்டி. உனக்கு பொறாம. ஆமாமா, இவ பெரிய உலக அழகி ஐஸ்வர்யாயி நம்மள பார்த்து பொறாமப்பட்டுட்டேன். நாளைக்கு இவ பெரிய செலிபிரிட்டி ஆயிருவாங்களாம். செலிபிரிட்டி ஆற மூஞ்சி பாப்போம். யார் ரொம்ப பேசாதனே? நான் அப்படி வயித்தறிச்சல இருப்பானா? ஜெயராஜி, ஆபீசர் எல்லாம் வந்திருக்காங்க. நான் இப்ப கூட்டத்தான் சரியா இருக்குல்ல, பேசுறியா? வரசலி வரசலி தானே நீ? இல்ல, நீ எப்படி இருக்குன்னு தெரியல, அதுக்குதான் கேட்டு போலான்னு வந்தேன். நான் தூங்கிட்டேன்னா அப்படி கசன்னு வந்து அழுதுட்டு இருந்தான். சட்டையை கழட்டி போட்டேன், அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். சரி, நான் போய் ஆபீசரை கூட்டு வரேன். நீ ஏன் சாப்பிடல? இல்ல பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு பசி இல்ல, பிள்ளைக்கு பசிக்கல. அவன் பசிக்கலன்னு சொன்னான். அவன் எங்களை சொன்னா, நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் உனக்கு பசிக்க அப்படி? இல்ல மாமா, பசிக்கல. நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு பசிக்கல. வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு அழகான வசந்தமான காலம் திரும்ப வராது. எல்லாமே திருப்பு நடக்கும் போதுதான் நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு சந்தோஷம், இதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நாள் திரும்ப வராது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷம்ன்றது முகத்துல தெரியும். இங்க பாரு, சந்தோஷமா இரு. விலைமதிக்க முடியாத நாள் நம்ம வாழ்க்கையில தொடங்குற முதல் நாள். நம்ம கூட அடி எடுத்து வைக்கிற அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கும். இனி மீதி காலம் உன் கூட தான் வாழ போறா. மீதி வாழ்க்கை எல்லாம் உன் கூட மட்டும்தான். இன்னைக்கு நீ புதுசா பிறந்த மாதிரி புதுசா வாழ்க்கை தொடங்க போற. இவ்வளவு நாளும் உன் கூட யார் யாரெல்லாமும் இருந்திருக்காங்க. ஆனா அத்தனை உறவும் கடந்து போயிடும். ஆனா இன்னைக்கு வர இந்த உறவு மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும். கட்டுல தொடங்கி தொட்டில வாழ வச்சு சுடுகாடு வரைக்கும் அவ நம்ம கூட இருக்க போறவா. சொல்ல போனா மீதி வாழ்க்கை எல்லாமே அவ கூட மட்டும்தான். சந்தோஷமா இருந்தேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அழகி, இங்க பாரு. சரி வா, சாப்பிட போலாமா? இல்ல எனக்கு பசிக்கல. இல்ல வா, சாப்பிட்டு வந்துடுறேன். பசிக்கல, வா. இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, இன்னைக்கு சேர்ந்துதான் சாப்பிடணும், வா. சரி சாரி. சரிங்க, நம்ம சாப்பிட போலாம். சரி. அழகி, நான் எப்படி இருக்கேன்? நீங்க தூளா இருக்கிய. இன்னும் கொஞ்சம் கத்தி சொல்லு. என்னக்கா? டேய், சில பேருக்கு இங்க பொறாமடா. சில பேருனா தமிழக்காவக்கா. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி தமிழக்கா மட்டும் தானே. இந்த சில பேர் தமிழக்கா தானே. பொறாமடா. நாளைக்கு நான் திடீர்னு செலிபிரிட்டி ஆக போறேன்னா அவளுக்கு பொறாம பத்துக்க. எக்கச்சக்கம் பொறாம இருக்குது. அத்தியக்கா, ஒரு நாத்தனாருக்கு என்ன சிரிப்பு வருது? உண்டில் நாக்கிருக்கா? அது அப்படி
இருக்கா. பையவளெல்லாம் முறைக்கிற முறை இவ்வளவுதானே கிடையாது. நீ என்னக்க பண்ண? நான் சத்தியமா ஒண்ணுமே பண்ண மாட்டேன்டா. அப்படின்னு பெரிய சம்பவம் பண்ணிருக்க. சே நான் ஏதாவது பண்ணுவேனாடா? இங்க எனக்கு மேக்கப் பண்ணத ஆர்டிஸ்ட நீங்க கூட்டிட்டு போய் மேக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க. கேட்ட பொண்ணு இவங்க தானாமா. ஆமா டேய் நான் பொண்ணு தானடா. நான் என்ன ஆம்பளை பையனடா? நீனே சொல்லுடா. கரெக்ட். எங்க அக்கா மாதிரி பாயிண்ட் யாரும் பிடிக்க முடியாதுல்ல. டேய் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்தாங்கடா. வந்துட்டு இங்க பொண்ணு யாருன்னு கேட்டாங்க. எனக்கு கோவம் வந்துட்டு. ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு பொண்ணா தெரியலையான்னு கேட்டேன். மேக்கப் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நான் அழகாயிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் கோவம் என் மேல. அழகாயிட்டேன்னு அப்படியேடா. இவளுக்கு பண்ண வேண்டிய மேக்கப் நான் பண்ணிட்டேனா? டேய் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னடா கேட்டிருக்கணும்? கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டிருக்கணும். பொண்ணு யாருன்னு கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன பார்த்தா ஆம்பளை பையன் மாதிரியே தெரியுதுன்னு கேட்டேன். மேக்கப் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது சந்தேகமா? அம்மா ஸ்டேஜ்ல இருந்து வரவே மாட்டேங்கிறாங்க. அம்மா அம்மா சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தமிழம்மா நான் ஏற்கனவே சொன்னேன்ல. என்ன? ஓ அந்த பேசிட்டுலாக்கு போன்னு சொன்னீங்க. அப்ப கிளம்ப வேண்டியதானே? எங்க இவ்வளவு நேரம் நின்று பார்த்தா ஒரு ஆட்டோ கூட வரல. அப்பா பார்த்தா அப்பாவையும் காணோம். அப்பா அங்க சமையல் கட்டில நின்னுட்டு இருந்தாவ. சரிங்க வா நான் விக்கி வண்டி ஏதாவது இருக்கான்னு பாக்க. நேராகிட்டே இருக்குமா நான் போகணும். சரி இரு நான் விக்கி இருப்பான். நான் அவனை கொண்டு விட சொல்றேன். இங்க 3 கிலோமீட்டர் தானே கொண்டு விட்டுட்டு சொல்றேன். என்ன தினேஷ் அப்பா பாத்தியா? தினேஷ் அப்பா அவங்க அக்கா அவங்க அம்மா எல்லாம் கூட்டிட்டு எங்க போயிட்டாங்க. எங்க வந்தாலும் அவங்க குடும்பத்தை வைக்கிறதா அவளுக்கு கரெக்டா இருக்கும் போலுக்கு. வந்த அந்த குடும்பத்தை ஒட்டுறதே கிடையாது. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அக்கா அக்கா அக்கான்னு. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோமோ அங்க இருக்கணும். அவங்க அக்கா பெரிய ஃபங்க்ஷனுக்கு வர்ற மாதிரி அவங்க அக்காவை கூட்டிட்டே அலையிறது. அவங்க அக்காவை சாப்பிட வைக்கிறது, அவங்க அக்காவை கூட்டு போறது. சரி இங்க தானே ஃபங்க்ஷனு. இங்க இந்த பையில கூட நிக்கலாம்ல. என்னத்த சொல்ல? ஐயோ என்ன பண்ணனு தெரியலையே. வேற வர கடந்துட்டு போத அந்த குழந்தை வர அழுதுகிட்டே இருப்பான். போகும்போதே போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான். ஐயோ குழந்தை தேடிக்கிட்டு இருப்பானே. ரொம்ப அழுவானே அம்மா அம்மானே. இப்ப என்ன பண்ண? நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? இங்க போறேன்னு சொன்னீங்க, போலியா? போகணும் மாமா. ஆட்டோக்கு வேணாலும் வெளியில நின்று பார்த்தேன். ஒரு ஆட்டோ கூட வரல. அதான் தமிழம்மா விக்கி மாமா போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. அங்க எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? காலையில 10 மணிக்கு மாமா. நீ இங்க 9:45 ஆயிட்ட. ஆமா மாமா. என்ன பண்ண? அவன் விக்கி வேலை விஷயமா நினைச்சிட்டு இருந்தான். சரி இரு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன், போலாம். உங்களுக்கு இங்க வேலை கிடக்கும்ல மாமா? பரவாயில்ல, இந்த 3 கிலோமீட்டர் தானே, கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். ஒரு வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துடு. சரிங்க மாமா. சரி வெளில வந்து நில்லு, நான் அப்படியே பைக் எடுத்துட்டு வரேன். சரிங்க மாமா. அப்பாட 10 மணிக்கெல்லாம் போயிடலாம். உங்க அப்பா எங்க வண்டி போனாவ? நான் அப்பா இங்க தான் பார்த்தேன். அதுக்குள்ள அப்பா காணோம். தம்பி வேற வச்சிருந்தாவ. அங்க இங்க எல்லா பக்கமும் தேடிட்டேன். இவில மட்டும் காணோம். இப்ப எல்லாரும் இங்க தான் நிக்காவ. எங்க போனாவன்னு தெரியலையே. அந்த பையன் வேற பசில அழுவானே. எங்க கொண்டுட்டு போனாவ பிள்ளைய? அம்மா என்னடி? அங்க வரது நம்ம அப்பா தானே? ஆமா ஆமா உங்க அப்பாவே தான். வரத பாரு. இதுக்கு உள்ளுக்குள்ள வேலை இல்ல போலுக்கு, வெளியில தான் வேலை. என்னடி எங்கலாம் தேடிட்டு இருக்கேன்? ஏன் தங்கம் எதுக்கு தேடுனா? புள்ளைங்க அழுதுகிட்டே இருந்தாண்டி. அவனுக்கு கசகசல வந்துருக்கும் நினைக்கிறேன். அந்த கோட்டு போட்டிருந்தோமா அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அழுகிட்டே இருந்தான். ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டான். அப்படி ஒரு தூக்கம் தூங்கிட்டான். அதான் விக்கியும் அணைஞ்சும் பையில தூக்கிட்டு போனாங்க. தொட்டில கட்டி தூங்க வச்சுட்டு வரோன்னு. கையில இருந்து தூங்கிட்டு இருந்தா முடிச்சிருவான்ல. அதான் பிள்ளை சாப்பாடு கொடுக்கண்டாமா. எவ்வளவு நேரம் ஆகுது? ஒண்ணு நான் தேடுனேன். நீ ஏதோ அசதியில தூங்கிட்டு இருந்த. அதான் சரி தூங்கிட்டு பண்ணி விட்டுட்டேன். அதே நைட் எல்லாம் முடிச்சிருந்தமா. அந்த ஏசி ரூம் போய் உட்கார்ந்தா எனக்கு தூக்கம் வந்துட்டு. வந்து பார்த்தேன் இருந்தே தூங்கிட்டு இருந்தேன். சரி தூங்கட்டுன்னு வந்துட்டேன். சரி இரு பால் தானே கொடுக்கணும். இரு வரேன், நான் தூக்கிட்டு வரேன். தூங்கிட்டு தான் இருந்தான். அன்னைக்கு நீ வேற அந்த பையன் வீட்டுக்கு போகணும்னா அதால கொண்டு விட்டுட்டு நான் வரேன். நீ எதுக்கு வெயிலுக்கு வர? ஓ ஏசி ரூம்லயே உட்காரு போ. புள்ளைக்காரனா தேடி வந்தேன். எப்பா என் பிள்ளைக்கு இன்னும் பூ ஆடாம இருக்குதே. பூ வாடாமலாம் இல்ல, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பு பூவை மாத்துதான். சரி எதுவும் சொல்லாத அவளை. எங்க இருக்க பூ பூரும் என் தலையில இருக்க பூ கூட அவன் வாங்கி வச்சிருக்கா. இப்ப என் பூவை பத்தியிலப்பா. என் பிள்ளைக்கு அட்டகாசமா இருக்குதே. அம்மா இவன் யார் சீனை போட்டிருக்கா? ரோகிணி தான் போட்டு விட்டுருக்கா. அது 10 போட்டுக்கிட்டு இருக்கும் போலுக்கு. இவன் பட்டுக்கு போட்டு ரோட்டுக்கு போ. என்ன அவன் ரோகிணியா? உங்க காலத்து ரோகிணி கையில கூட நீ போட்டுக்க. அவகிட்ட இருந்து இப்ப இந்த செயினை வாங்கிருங்க பாப்போம். இவளை பத்தி தெரிஞ்சு ரோகிணி போட்டு விட்டுருக்கா பாருங்க. அவ கழுத்துல போட்டு நான் வாங்கி எடுத்து கொடுத்துட்டான். பாரு என்ன? எனக்கு தெரியாது, ரோகிணி தான் போட்டு விட்டுருக்கா. போட்டுட்டு என்கிட்ட வந்து காட்டினா. பாப்பா அத்தைக்கிட்ட கொண்டு கூட இல்ல அம்மா கிட்ட கூட. பாப்பா அது தங்கம் பாப்பா, தொலைஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் நான் தொலைக்க மாட்டேன்பா. யாருனாலும் பேச்சு கேட்பாங்க, இவ கேட்கவே மாட்டான். சரி நீ உள்ள போ.
வெளியே நின்றுட்டு இருக்க, உள்ள போ. மயக்கமானு வருதா? இல்ல சரி, ஏதாவது ஜூஸ் எதுவும் வரணும் சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். வாமிட்டு எதுவும் வர மாதிரி இருக்கா? இல்லங்க இப்ப பரவாயில்ல, காலையில தான் ஒரு மாதிரி வந்தது. அப்படி வாமிட்டு கூட வந்தா மாத்திரை போட்டு. சரி சரி, நீ வெயில வந்து நிக்காதே. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் எங்கேயாவது நிப்பேன், சரியா? நீ போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. தேடி அலைஞ்சிருக்கா பாரு, போ போ. என்னடி உள்ள வயிற்று வச்சுக்கிட்டு ரோட்ல தான் நின்றுட்டு இருக்க. போ, உள்ள போ. நான் கொண்டு விட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் போயிடுவேன். நீங்க போய் அண்ணன் கிளியை கொண்டு விட்டுட்டு வாங்க, போங்க. பாப்பாங்க வா. கிசாலே என்னண்ணா? என்ன தமிழாசி நின்றுட்டு காப்பாரு, உங்களை பாத்துக்க. அட என் தங்க பிள்ளையா? ஏங்கப்பா, என் தங்க பிள்ளை என்ன அழகா இருக்கா? நான் ரொம்ப அழகா இருக்கேனா? அழகா இருக்கியவா? என்ன அழகா இருக்க? டேங்கப்பா, பூவே பட்டு போட சட்டை சூப்பரா இருக்காளையும் பிள்ளை. ஆமா அப்பா இங்க பாருங்க, செயினி. ஆமா, இது ரோஹிணிக்கு எடுத்ததுன்னா நம்ம அத்தை கொடுத்தாலோ? ஆமாப்பா, ரோஹிணி அத்தை கொடுத்தாங்க. நல்லாக்கா? நல்லா இருக்கு. அப்பா உனக்கும் செயின் செஞ்சு தரேன் இதே மாதிரி. அப்ப இது ரோஹிணி அத்தை கொடுத்துடணுமா? ஆமா, இதை ரோஹிணி அத்தை கொடுத்துரு. அப்ப உனக்கு இதே மாதிரி ஒன்று செஞ்சு தரேன். சே, என் பிள்ளைக்கு ஒன்று செஞ்சேன் இல்லையா? அப்ப கண்டிப்பா அடுத்த மாசம் உனக்கு செஞ்சு தரேன். நிஜமா? நிஜமா தங்கம், அப்ப அடுத்த மாசம் உனக்கு கண்டிப்பா செஞ்சு தரேன். இது ரோஹிணி அத்தை கொடுத்துரு, நான் உனக்கு அப்பா தரேன். இது இப்போ அப்பா செயினை போட்டுக்க. இது ரோஹிணி அத்தை கொடுத்துருவோம். இல்லப்பா, இது எனக்கு வேணும். அப்பா செயினை போட்டுக்கங்க. அப்பா செயினை நல்ல பெரிய செயின் தான். நீ அப்பா செயினை போட்டுக்க. இது ரோஹிணி அத்தை கொடுத்துரு. இல்லப்பா, இது நீலமா இருக்குப்பா. அத்தை பாவம் இல்ல. அத்தைக்கு வேற செயின் இல்லாம அத்தை இதை கொடுத்துரு. அப்பா செயின் இருக்கு, இரு வாரு. கயால் கயால். அவங்க கிட்ட செயின் வாங்க போறீங்களோ? ஆமா, அவங்ககிட்ட நிறைய செயின் இருக்குல்ல, அதை வாங்கி தரேன், போட்டுக்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு பயம். எதுக்குமா? அவங்களுக்கும் எனக்கும் சண்டை. சண்டையா? எதுக்கு? ஆமா, எனக்கும் அவங்களுக்கும் பயங்கர சண்டை. எப்ப சண்டை போட்டியா? இப்பதான் இப்பதான் சண்டை போட்டில. எதுக்குமா? நான் பூ எடுத்தேனா, அதுக்கு தான். உன் கொண்டையில இருக்க பூ போறோம், இதுக்கு மேல வைக்கிறதுக்கு எங்க கொண்டையில முடியல அப்படின்னு சொல்லிட்டாவே. என் தங்கம், என் தங்க பிள்ளை. ஆமா, உன்ட்ட முடியலையே, இப்ப எதுக்கு இவ்வளவு பூவு? நல்லா இருக்குல்லப்பா. நல்லா இருக்கு தங்கம். என் பிள்ளைக்கு நல்லா இல்லாம இருக்குமா? அப்பா நான் சூப்பரா இருக்கேன்லப்பா. என் புள்ள அழகு போல இருக்க, தங்கம் மாதிரி இருக்க, வைர மாதிரி இருக்க. அப்பா ஜெரச்ச பக்க கைய முடிச்சிட்டோ? முடிஞ்சிட்டு. நான் பார்க்கவே இல்ல. அது காலையில கோயில் வச்சு தள்ளி கட்டிட்டாங்க. இங்க ரிசப்ஷன் வச்சிருக்காங்க. நீ தூங்கிட்டியோ? ஆமாப்பா. நைட் வரைக்கும் ரிசப்ஷன் இருக்குல்ல, அது ஜாலியா இருக்கு. சரிப்பா. நைட்டு ரிசப்ஷனுக்கு பார்ட்டிலாம் வச்சிருக்காங்க, நல்ல ஜாலியா இருக்கும். நம்ம எல்லாம் அங்கே இருப்போம். இன்னைக்கு மண்டபத்துல தான் நம்ம தங்குவோம். நீ அப்பா கூட தான் இருக்கணும், சரியா? நான் அப்பா கூட தான் இருப்பேன். நான் கேசர் அப்பா கூட தான் இருப்பேன். என் தங்கம், இங்க வா, அப்பா கிட்ட வா. என் தங்க பிள்ளைங்க வா. என் தங்க பிள்ளை இங்க வா, அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா.